வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த காட்சிகளை காணலாம். சார் இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார். சார் இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்லை. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே. இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்டு நடத்திட்டு இருக்கு. ஒரு கேள்வியாவது யாரை கேட்கறீங்களா? திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா? நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார். நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்து சார் இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார். சார் இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்லை. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே. இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்டு நடத்திட்டு இருக்கு. ஒரு கேள்வியாவது யாரை கேட்கறீங்களா? திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா? நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில்